ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூனிஃபைட் கனெக்ஷன் அப்படின்னா எல்லா பிஸ்னஸும் சேர்ந்தது தான் யூனிஃபைட் கனெக்ஷன். முதல்ல இந்த பிஸ்னஸில் நாங்கள் ஸ்டார்ட் அப் தான். பட் ஆனால் ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் வி ஆர் வெல் பிளான் டு கோயிங் டு த ஃபியூச்சர் ஆக்சுவலி. ஸோ ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ முதல் கட்டமாக இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனியில் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது சேல்ரி ப்ளஸ் அந்த கம்பெனியில் ஃபேஸ் பண்ணுற ரெண்டல் எக்ஸ்பென்சஸ், மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், இதெல்லாம் சேர்ந்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் லைனில் வரும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்டிங்கில் இந்த பட்ஜெட் லைனில் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது கரெக்டான எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்டான நேரத்தில் சேல்ரி கொடுக்க முடியாது. ஸோ சேல்ரி கொடுக்கல அப்படின்னா அந்த டீம்ஸ் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்காது. தினமும் மாதம் வந்து புது எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணும் போது எவ்வளோ நாட்கள் இந்த பிஸ்னஸ் வந்து தள்ளி போகும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறோம், அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஸ்கேம்னு நினைக்காதீங்க. முதல்ல நம்ம கம்பெனியில் என்ன ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ஒருவேளை இது போனால் எனக்கு லாபம் இருக்குமா இருக்காதா, 1 month ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 1 monthல் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களால் ஃப்யூச்சரில் க்ரோ ஆக முடியும். ஃப்யூச்சரில் க்ரோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனிலேருந்து அனதர் கம்பெனிக்கு போகும்போது ஹைக் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் என்ன ப்ரீவியஸ் கம்பெனியில் கற்றுக்குறீங்களோ அந்த மற்ற கம்பெனிக்கு நீங்கள் போகும்போது அதை நீங்கள் தெளிவாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஹைக் வரும். அப்போ தான் உங்களை செலக்டே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் தப்பாக சொல்ல வேண்டாம், கம்பெனி நாலேஜை பற்றி தப்பாக சொல்ல வேண்டாம், கம்பெனியோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ கம்பெனியோட ப்ராசஸ் வெல்மச்சாக இருக்கா, அவங்க எஜுகேட்டடாக இருக்காங்களா, ப்ராசஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்படின்னா மட்டும்தான் இந்த கம்பெனியில் இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ஜாப்னா ஸ்கேம் தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இது ஆன்லைனில் இருக்கிறதுனால ஸ்கேம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நாங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதாவது உங்களோட லைஃப்பும் உங்களோட ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான இன்கம் சோர்ஸ் ஏர்ன் பண்ணும்போது உங்களால் க்ரோத்தை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ரெண்டுமே ஈக்குவலாக உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதை கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஸோ எங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரூமர் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஃபேமிலிஸும் எங்களோட சேர்ந்து அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எங்ககிட்ட தெளிவாக கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். ஸோ ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி நம்பாதீங்க. நீங்கள் அப்படி நம்பினீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தான் டிஃபால்ட்டாக இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு நாலேஜபிள் இல்லாத பர்சன் மட்டும்தான் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஒருத்தரை பற்றி அதாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், கெட்ட பேர் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ கெட்ட பேர் ஈஸியாக பரவ செஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, எங்கள் கம்பெனி ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். அதுக்கு தேவையான ஒர்க்லோடை நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னென்னா, ஸோ உங்களோட ஆஃபர் லெட்டர் எந்த ஒரு ஃபார்மாலிட்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் சேலரியாக இருக்கட்டும், உங்களோட டிஸ்கஷனாக இருக்கட்டும், உங்களோட மெமோவாக இருக்கட்டும், உங்களோட டெர்மினேஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, கம்பெனி மெயில் ஐடி மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ எம்ப்ளாயி அஃபிஷியல் மெயில் ஐடி மூலிமா எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். ஸோ கம்பெனி மெயில் ஐடி unified_connection@unified.in அண்ட் சப்போர்ட்டிவ் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா unifiedconnection2025@gmail.com. ஸோ இதுதான் சப்போர்ட்டிவ் மெயில் ஐடி. ஸோ யார் என்ன பண்ணாலும் நீங்கள் கம்பெனி அஃபிஷியல் மெயிலிருந்து வந்தால் மட்டும்தான் அது அக்செப்டன்ஸ் ஆகும். ஸோ ஆஃபர் லெட்டர்ஸ் இன்க்ளூடிங் எதுவாக இருந்தாலும், இன்வாய்ஸாக இருக்கட்டும், ஆஃபர் லெட்டராக இருக்கட்டும், கஸ்டமர் அதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எம்ப்ளாயி அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாயல் பிரக்யான்றவங்க தான் அந்த பொய்யான ஆஃபர் லெட்டரை அவங்களோட மெயில் ஐடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது எவிடன்ஸ் வந்து போக போக அடுத்தடுத்த லைனில் வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், அது ஃப்ரம்ல வந்து அவங்களோட மெயில் ஐடி இருக்குது, சிசியில் அவங்க மெயில் ஐடி இருக்குது, டூ வந்து வேறு மெயில் ஐடி இருக்குது. ஸோ இதில் கம்பெனி நேமோட மெயில் ஐடி இல்லை, அதாவது unified_connection@unified.com. அதுதான் மெயினான அஃபிஷியல் மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடியிலேருந்து மட்டும்தான் ஆஃபர் லெட்டர் சென்ட் ஆகும்.
ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒரு அஃபிஷியல் மெயிலுடைய மிஸ்யூஸ் பண்ணி அவங்க மூலிமா பீப்புளுக்கு ஆஃபர் லெட்டர் போயிருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் அவங்கள டெர்மினேஷன் பண்ணுது. ஸோ அவங்க ஒர்க் பண்ணதுக்கு சேலரி கொடுத்து இப்படி பண்ணவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணதுக்காக சேலரி கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் நெகட்டிவாக நினைக்காதீங்க. ஸோ கம்பெனி ஏதோ ஒரு சூழ்நிலையில் சம்பளம் கொடுக்கும். ஒரு காமனான ஆஃபர் லெட்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்னா அட்ரஸ், ஆதார் கார்டு, டேட் ஆஃப் ஜாயினிங், எப்போ சேர்ந்துருக்காங்க, ஸோ அவங்களோட சேலரி டீட்டெயிலாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு யூனிஃபைடோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் ஆஃபர் லெட்டர். சரிங்களா? ஸோ இதை அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ட்ராப் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்படி ஒரு ஆஃபர் லெட்டர், அதாவது ஒரு கார்ப்பரேட்டோட ப்ரொஃபஷனல் தெரியாம ஒரு அன்எஜுகேட்டட் ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. மெயின் ரீசன் ஃபார் டெர்மினேஷன், எதனால ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த கம்பெனியில டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியில ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறதுனால பாதி பேர் வீட்டில் சும்மா தான் தூங்குவாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்றாங்களா ஒர்க் பண்ண மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க ஆக்டிவா இல்லை, அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணல, அவங்க சரியா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொன்னோம்னா நாளைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்க ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க தானே அர்த்தம். ஸோ அப்போ ஒர்க் பண்ணாதவங்களை கண்டிப்பாக ஒரு கம்பெனி வச்சிருக்கோமா வச்சிருக்காதா, கேள்வி நம்பர் 1. இந்த ரீசனுக்காக டெர்மினேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கேங் சேருவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று எப்படி இருந்தாலும் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணும்போது ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலிமா நடக்கிற ஒரு ஸ்ப்ரெட்டிங் நெகட்டிவிட்டிஸ், அதாவது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கம்பைன் ஆகுறதா வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் குரூப்பை ஆட் பண்ணும்போது சில பேர் ஆக்டிவில் இருப்பாங்க, சில பேர் இன்ஆக்டிவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது நான் இங்கே வேலை செய்யலை, நீயும் வேலை செய்யாத, நான் இவ்வளோ எடுத்துட்டேன், நீ இது மட்டும் எடு, என்ன இல்லைன்னா என்ன கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்ன வரைக்குமே எல்லா எம்ப்ளாயிஸும், ஒரு நல்ல எம்ப்ளாயிஸும் நான் சொல்லலை, சரிங்களா? ஒரு சில எம்ப்ளாயிஸ், அதாவது நான் ஒர்க்கிங், நாங்கள் டெர்மினேஷன் பண்ணணும்னு நினைக்கிற, என்ன குவாலிஃபைடில் இருக்கன்னு தான் நாங்கள் டெர்மினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற எம்ப்ளாயிஸை நாங்கள் டெர்மினேஷன் பண்ணுவோம். அதாவது என்னன்னா, கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கேங் ஃபார்மேஷன் பண்ணி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸை நான் டெர்மினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அப்போ அவன் என்கிட்ட கேள்வி கேட்குறது என்னன்னா, நான் அவனை கோவப்படுத்தினேன், அதாவது ஒரு லைக் ஒரு எம்ப்ளாயி வந்து நான் டெர்மினேஷன் பண்ணிட்டேன், இந்த ரீசனுக்காக நான் டெர்மினேஷன் பண்ணிட்டேன்னா உனக்கு கோவம் வருது, நான் என்ன பண்ணேன், உன்னை குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நான் வெளியே அனுப்புறதுனால இல்லைப்பா, அதாவது இதெல்லாம் செட்டாக ஒரு கேங்காக ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நடக்கிற இதெல்லாம் ஒரு காமனான சேலஞ்சஸ். ஸோ அப்போ இதால யார் வெளியே போகிறாங்க அப்படின்னா, நல்ல நல்ல ஸ்டாஃப்ஸ் வெளியே போகிறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் மட்டும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு அப்டேட்டுக்காக மட்டும், உங்களோட உறுதுணைக்காக மட்டுமே வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து மற்றவங்க பேச்சு கேட்டு மேனிப்புலேட் ஆகி வெளியே போகிறாங்க. ஸோ முதல்ல உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணணும், நீங்கள் சம்பாதிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆனால் மற்றவங்க, அதாவது நீங்கள் டவுட்ஃபுல்லாகவே ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் க்ரோத் ஆக முடியாது. ஸோ அந்த கம்பெனி நீங்கள் நம்பணும், அந்த கம்பெனி உங்களை நம்பணும். அப்போ தான் உங்களோட வளர்ச்சி வந்து வேறு லெவலில் இருக்கும். முதல்ல கம்பெனியில் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதாவது இந்த ஆஃபீஸ் விட்டு போகலாமா வேணாமா டிசைட் பண்ணுங்க. இல்லைனா முதல்ல கன்சர்ன் பர்சன் கிட்ட பேசுங்க, ஓனர் கிட்ட பேசுங்க. சரி, இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது. ஸோ அவர் கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டுமே ஒர்க் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா நல்ல நல்ல எம்ப்ளாயிஸ் வெளியே போகும்போது இது மூலியமா எங்களை நம்பி இருக்கிற நல்ல குட் ஹார்ட்டட் பை ஹார்ட்டட் பீப்புள்ஸ்க்கு எங்களால் சம்பளம் கொடுக்க முடியாமல் போகுது, சரிங்களா? அதனால ஒரு கம்பெனி எதனால சேலரி கொடுக்காம போகுது அப்படிலாம் இல்லை. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி லாஸோ ப்ரொடக்ஷன் இல்லையோ, ஸோ ப்ரொடக்ஷனை வச்சு சம்பளம் கொடுக்கறது தான் அந்த கம்பெனியோட நியாயம். அப்படி நாங்கள் சம்பளம் கொடுக்கல அப்படின்னா இந்த பீப்புள், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பீப்புள் தப்பான ஒரு மெசேஜ் அனுப்பி அவங்களுக்கு ஒரு டெர்மினேஷன் நடக்கும்போது, ஸோ அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்காம நீங்கள் அனுப்பியிருக்கலாம்ல. ஸோ ஒரு 8,000 ஒரு வேல்யூபிள் சம்பளம் தான். இப்போ அவங்களுக்கு கொடுக்குறது 40,000 சம்பளம் அப்படின்னா இதில் வந்து நான் 2,000 3,000 கொடுத்தேன்னா ஓகே ரைட், ஏதோ கை செலவுக்கு ஓகே. பட் ஆனால் ஒரு 8,000 இன்னைக்கு அந்த 8,000 வச்சு உங்களால் வீடு ரெண்டல் கட்ட முடியுமா கட்ட முடியாதா, ஒரு கரண்ட் பில் கட்ட முடியுமா கட்ட முடியாதா? அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 300 செலவு பண்ணால் கூட ஒரு 8,000 கிட்ட வருமா வராதா?
சரிங்களா? அப்போ இதுவும் ஒரு வேல்யூபிள் அமௌண்ட் தானே, புரியுதுங்களா இல்லையா? ஸோ ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் எதனால லோ ஆகுது அப்படின்னா எம்ப்ளாயிஸால மூலியமா மட்டும் தான் லோ ஆகுது. ஸோ கம்பெனி பிலீவ் பண்ணி வாங்க, நாங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்களை ட்ரஸ்ட் பண்ணாதான் நீங்களும் earn பண்ண முடியும், நாங்களும் சரியாக earn பண்ண முடியும். புரியுதுங்களா? ஐயோ வெல் ரெப்யூட்டட் கம்பெனியில் போனால் தான் அதிகமான சம்பளம் அப்படின்னா, அப்போ வெல் ரெப்யூட்டட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் உங்களால் ஒரு சிஇஓ லெவலில் உங்களால் போக முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. கம்பெனியில் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, ஒரு சிஇஓ ஆக முடியுமா நம்மளால அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும். அதுக்கு முதல் விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அந்த கம்பெனியோட அப்டக்கிள்ஸ்லையும் அந்த கம்பெனியோட ப்ராப்ளம்ஸ் அந்த கம்பெனியோட சேலஞ்சஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் கூட இருந்து பாருங்க. கண்டிப்பாக அந்த கம்பெனி எவ்வளோ டெவலப் ஆகுதோ அதே மாதிரி நீங்களும் ஒரு இடத்துல வந்து சிஇஓ வந்து உட்காருவீங்க. உங்கள் ஏஜ் ஆஃப் ஷார்ட் பீரியட்ல உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எங்கே நடக்கும் அப்படின்னா ரெப்யூட்டேஷன் கம்பெனியில் நடக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நடக்கும். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனி வந்து அமௌண்ட் வாங்குறாங்க, நிறைய கம்பெனிஸ் ஏதோ வாங்குறாங்க. பட் எதுவுமே வாங்காம ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸை கற்றுக் கொடுக்குற கம்பெனியை தயவு செஞ்சு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து நீங்கள் பொய்யான தகவலாக நீங்கள் மாற்றாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் அடுத்த ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு போடுறேன். அதாவது எங்களை பற்றி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆச்சு, அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாங்கள் போடுறேன். This is Akash from Unify Connection. मुझे आपकी लैंग्वेज समझ नहीं आ रही है, आप हिंदी में बात करो. Then how you know that? I'm also, I don't know Hindi actually. You are not my staff actually. We never provide. मुझे हिंदी आती, इंग्लिश नहीं आती है. Are you know English? I know, yeah. You know well educated actually. You are studied in Bihar school. Okay, I know your address and each and everything. That is not big matter for that. Okay, I'm asking you then how you people are spreading my negativity. How you display my photo in YouTube actually. How you have a guides actually. क्या करूँ फिर बताओ. You are my staff. You are my staff of Unify Connection. No. No. Then why? Then why you are spreading that? Actually, your address is no, one second. Your address is Renu. Your father name is Renu Pandey. Okay, your other address is Northwest Delhi, sector number 26, Rohini. Okay, there is but proof. St. Xavier School, okay. This is your other address. Okay, we found you. Okay, that is not big matter. We found you actually. Then why you are spreading negativity in YouTube actually? That is why I'm asking that. Who you are? I don't know who you are actually. I hold your salary. You're my staff of Unify Connection. Then you said no, right? Then why you are spreading the negativity? Actually, one more thing, Archana Pandey, as a Payal Pragyan, she is not my staff actually. The offer letter issued by their mail ID actually, her mail ID actually, not me. Okay, it's a full of fraud things that will happen. Please delete the videos. Otherwise, I'm already raised the complaint cybercrime actually. You want the proof? I'm ready to show that. Check your WhatsApp. Okay. I'm ready to show that. Okay. Otherwise, I just want to raise the complaint. B3/18 UGF 4 DLF Anpur Bihar Kazibad. Right? Then you finance company and HDFC company, ICC company, ICICI Bank. You're working actually. CSS University. Okay, +2 in BSBEB in year 2016. I have all the evidence. Okay, this is not. You are not my staff, right? Then why you display my photo in YouTube? Yeah. Who said like that? Do you have the permissions? You get the mail or not? We have 100% act. This is a cyber act. 2000. It's a very criminal behavior. You're doing that. If you not stop this, definitely I take an action on against you actually. You're not staff of Unified Connection. Then how you told that we are company in your husband is called? No. Then you don't know English. Then why you before the time like yes. Then you don't know Hindi, right? Yeah, one second. You don't know English, right? Then how the companies will hire you? Yeah. Then tell me that how you are not Unified Connection, right? You are not staff of Unified Connection. ஆடியோ பாருங்க. இந்த ஆடியோலாம் உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, நீங்கள் என்ன பேசுறதுன்னு புரியல அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ அவங்க அனுப்பின மெசேஜை பாருங்க. டெலிட் ஆல் மை டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட், தென் ஐ வில் டெலிட் த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான பர்சன், ஒரு நார்மலான இங்கிலீஷ் தெரியாதவங்களா இருப்பாங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, சரிங்களா? நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈஸி, ஒரு அதாவது ரெப்யூட்டேஷன் காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரீவியஸாக பார்த்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ எங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர்டுன்றதுக்கு யூனிஃபைடோட பேன் கார்டு இருக்குது.
அது கீழே நாங்கள் என்ன லிங்க்ல போயிட்டு எங்கள் பேன் கார்டை வெரிஃபை பண்ண முடியுன்றதை நாங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த உள்ளே போனீங்கன்னா, அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும்ன்றதும் தெளிவாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த லிங்க்குள்ளே போயிட்டு பேன் கார்டு வெரிஃபை பண்ணுங்க. ஸோ இது ரிஜிஸ்டர்டாக இருந்தால் மட்டும்தான் இது வேலிட். புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ இதில் நான் இங்கேருந்து ரிலீவ் ஆகி அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பேசிக் சேலரி ஒரு 5,000 ருபீஸ் போட்டிருக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக வந்ததுனால. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேற கம்பெனி ஜாயின் ஆகும்போது ஒரு ஃபேக்கான ஆஃபர் லெட்டர் ரிலீவிங் லெட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட ஃபாண்ட் அண்ட் ஃபார்மட்டும் வந்து மார்க் பண்ணியிருக்கு ரெட் கலரில். ஸோ அதுவும் வந்து தப்பாக இருக்குது. அண்ட் அவங்க என்கிட்ட கிளாரிஃபிகேஷன் மெயில் இதுதான், நான் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்த மெயில் இதுதான். சரிங்களா? ஸோ எல்லாருமே சரி ஏதோ ஒரு தப்பு பண்ணாமலாம் வெளியே போல, ஏதோ ஒரு தப்பு பண்றதுக்காக தான் வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற ரூமர்ஸை நம்பாதீங்க. வித் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றேன். எவிடன்ஸ் பாருங்க. நம்மளை பத்தின ஸ்ப்ரெட்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களுக்கு அதாவது கம்பெனி டாக்குமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணவங்களுக்கு சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் ட்ராக் பண்ணி எடுத்தாச்சு, அவங்களோட மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணி எடுத்தாச்சு, அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் ட்ராக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே நாங்கள் ஃப்ராடுத்தனம் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ நல்லா பாருங்கள், அந்த கம்ப்ளைண்ட் அட்ரஸ் கூட நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் தான் போட்டிருக்கு. ஸோ டெல்லியில் தான் அந்த கேர்ள் தான் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ கம்பெனியை டெமாலிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதோட ஆடியோ நீங்கள் ப்ரீவியஸாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனா நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன், யூனிஃபை கனெக்ஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு. அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா ஒரு முறை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு இன்சென்டிவ்ஸும் போட்டிருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, நாங்கள் ஏன் இன்சென்டிவ் போடுறோம், எதனால் இன்சென்டிவே இவ்வளோ வரும்போது அப்போ சம்பளம் நாங்கள் அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏன் சம்பளம் போட முடியல ஒரு ரீசன் என்னன்னா, எங்களுக்கு ப்ரொடக்ஷன் அடி வாங்குதுன்னா மேன் பவர் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ஸோ மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து முதல்ல கம்பெனியை நம்பணும், நாங்கள் அவங்கள நம்பணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் போத் வீ கேன் ஏர்ன். ஸோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரும் போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னா அப்போ 2-3 நாளே இது ஸ்கேம் கம்பெனியா இல்லை நல்ல கம்பெனியா தெரிஞ்சிடாதா? அப்போ 15 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்ல கம்பெனி இல்லைன்னு சொல்லி நீங்கள் போறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அப்போ முதல்ல தெரிஞ்சுக்க, உங்கள் டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணலை. ஸோ குறைய உங்ககிட்ட வச்சுக்கிட்டு எங்ககிட்ட குறைய காட்டாதீங்க. பொய்யான தகவலை பரப்பல. உங்களுக்கு எங்க மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க தாராளமா அட்வொகேட், ஆடிட்டர் அண்ட் ஃபினான்ஷியல் பேங்கர்ஸ். ஸோ அவங்க கிட்ட நாங்கள் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ நாங்கள் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது தப்பா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம். உங்க டைம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ற எல்லாருமே ஓனர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு ஆள் வச்சு மட்டுமே பிஸ்னஸ் ரன் பண்ணாமல் கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது. சரிங்களா? நாங்கள் ஃபுல் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட்டை வித் எவிடன்ஸோட நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ டெர்மினேஷன் பண்ணுற எம்ப்ளாயிஸால் மட்டும்தான் ரூமர்ஸ் கிளம்புது. ஸோ நாங்கள் டெர்மினேஷன் பண்ணுற ரீசனும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ரூமர்ஸை நம்பாதீங்க. தேங்க்யூ.